Hi students, I am Vinu. 11th month chapter 10 example 10.7 பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா differentiate the following with respect to x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம differentiate பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு 8 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to x cube plus வந்து 5x square plus 3x plus வந்து என்ன 7. இது எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை வச்சு தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்? dy by dx அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸ் கியூபை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பவர் n ஃபார்முலா தான். ஸோ dy dx ஆஃப் எக்ஸ் பவர் n. எக்ஸ் பவர் n ஃபார்முலா என்னது? n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுச்சுன்னா டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பாதி வந்து நம்ம ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸ் பவர் த்ரீ நான் இது கூட இப்போ கம்பேர் பண்ணுறேன்னா எக்ஸ் பவர் என். அப்போ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் பவர் த்ரீன்னு என்ன பண்ணிக்கலாம்? 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் 5 நான் அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸ் பவர் 2 நான் இது கூட இப்போ கம்பேர் பண்ணேன்னா 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2 minus 1 plus 3 into மேலே என்ன இருக்குது? பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 into எக்ஸ் பவர் 1 minus 1. ஸோ ப்ளஸ் ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் என்னன்னா 0. அப்போ என்ன கிடைக்கும்? 3 into எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 2 10 இல்லையா? 10 into எக்ஸ் பவர் 1 plus 3 into 1 3 x power 0 plus 0 leave பண்ணிக்கலாம். அப்போ 3x square plus 10x plus 3 x power 0 ஓட வேல்யூ வந்து 1. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 3. ஓகேவா? ஸோ இதுதான் dy by dx. ஸோ ஃபர்ஸ்ட் சம். ஸோ இப்போ இதுலேயே என்ன பண்ணிக்கலாம்? செகண்ட் சம் பார்க்கலாமா? ஸோ y is equal to e power x plus sin x plus 2. ஸோ இப்போ இதே என்ன பண்ண போகிறோம்? எக்ஸை வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்? டிவைட் பை டிஎக்ஸ். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் சரி தான், இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணாலும் சரி தான், நம்மளுக்கு என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இ பவர் எக்ஸ். நெக்ஸ்ட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா காஸ் எக்ஸ். ஸோ இப்போ தான் சொன்னேன் ஒரு நம்பர், அதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் வந்து 0. இப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? இ பவர் எக்ஸு ப்ளஸ் வந்து என்ன காஸ் எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் என்ன இருக்குது? y is equal to 4 into cosec x minus log x minus 2 e power x. 4 அப்படி இருக்கும். ஸோ dy by dx. எக்ஸை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். காஸ் எக்ஸை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா, கொசிக் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஃபார்முலா என்ன? மைனஸ் கொசிக் எக்ஸ் காட் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ மைனஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா? லாக் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுக்கான ஃபார்முலா என்னது? 1/x மைனஸ் 2 அப்படியே இருக்கும். இப்போ தான் சொன்னேன் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? இ பவர் எக்ஸ். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் மைனஸை கொண்டு வந்துருக்கிறேன். அப்போ மைனஸ் 4 கொசிக் எக்ஸ் காட் எக்ஸ் மைனஸ் 1/x மைனஸ் 2 இ பவர் எக்ஸ். ஸோ இதுதான் dy by dx. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் ஃபோர்த் கொஷின். y is equal to x minus 1/x the whole square. முதல்ல இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஸ்கொயர் இருக்குது, சென்டரில் மைனஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் a minus b whole square. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2a இன்ட்டு b. ஸோ அப்போ எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் மைனஸ் 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா வேல்யூ. இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாமா? இப்போ என்ன போடுவோம்? dy by dx. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 ப்ளஸ்
1 by x ஸ்கொயர். ஆக்சுவலாக நம்மளுக்கு 1 by x ஸ்கொயர்டு டேரெக்டாக வந்து என்ன பண்ண தெரியாதுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. அப்போ இது எப்படி மாற்றிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகும். அப்போ எக்ஸ் பவர் -2 கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இன்ட்டு 2 பவர் -1. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா -2 இன்ட்டு எக்ஸ் பவர் -2 -1. ஸோ -2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 0. அப்போ 2x பவர் 1 ப்ளஸ் இன்ட்டு -2x பவர் -3. இப்போ என்னாகும் 2x -2. மேலே நம்மளுக்கு பவரில் மைனஸ் இருக்குத நம்ம கீழே கொண்டு வந்து என்னவா மாற்றிக்கலாம்னா ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன இருக்குது? y is equal to x e power x log x. ஸோ x e power x log xனா இதுக்கு as usual நம்ம 3 டேர்ம் இருந்தாலும் சரி 2 டேர்ம் இருந்தாலும் சரி ஒன்று தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இப்போ டிவைட் பை டிஎக்ஸ் அப்படின்னு வச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நான் இது ரெண்டையும் வச்சுட்டு இதை பண்ணுறேன், அப்புறம் இது ரெண்டையும் வச்சுட்டு இதை பண்ணுறேன், அப்புறம் இது ரெண்டையும் வச்சுட்டு இதை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் இது ரெண்டையும் வச்சுக்கிறேன். இப்போ லாக் எக்ஸை மட்டும் பண்ணுறேன். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதை பண்ணியிருக்கிறேன்னா நெக்ஸ்ட் நான் இதை பண்ண போகிறேன். இப்போ இது ரெண்டையும் நான் அப்படியே வச்சுக்கிறேன், எக்ஸையும் லாக் எக்ஸையும். இப்போ இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் ப்ளஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இ பவர் எக்ஸையும் லாக் எக்ஸையும் அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ எக்ஸ் கேன்சல்னால் என்ன வரும், இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு இ பவர் எக்ஸு லாக் எக்ஸு ப்ளஸ் இ பவர் எக்ஸு லாக் எக்ஸு. இது எல்லாத்துமே இ பவர் எக்ஸ் இருக்கிறதுனால என்ன எடுத்துக்கலாம், இ பவர் எக்ஸை காமனாக எடுக்கலாம். 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ். ஓகேவா? இதுதான் dy by dx. ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கலாம், சிக்ஸ்த் ஒன். ஸோ இப்போ சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா y is equal to cos x by x cube. ஸோ இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா dy by dx. என்ன ஃபார்முலா, u by v யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு u by v நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். b ஸ்கொயர் அதாவது b u dash minus u v dash. 1 வச்சுட்டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், கீழே வந்து v ஸ்கொயர் வரும். அப்போ இதுதான் u, இதுதான் v. அப்போ b ஸ்கொயர்னா எக்ஸ் கியூப் தி ஹோல் ஸ்கொயர். b-யை அப்படியே வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணிப்போம், எக்ஸ் கியூபை அப்படியே வச்சுப்போம். u dash, u dashனா u-வை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், காஸ் எக்ஸை நம்ம ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், -1x. நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் என்ன இருக்குது, மைனஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, u இதில் எது, காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் v dash, v dashனா என்னது, vங்கிறது எக்ஸ் கியூப். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 3x 3 - 1. இப்போ என்னாகும், மைனஸ் எக்ஸ் கியூபு சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் 3x square by 3 2s are 6. ஸோ எக்ஸ் பவர் 6. ஸோ இதுக்கப்புறம் இது ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணலாம்னா ரெண்டுலேயும் எக்ஸ் ஸ்கொயர்டை காமனாக எடுக்கலாம், மைனஸை காமனாக எடுக்கலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸ் கியூப்ல எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸு சைன் எக்ஸ் ப்ளஸ் 3 காஸ் எக்ஸ் பை எக்ஸ் பவர் 6. ஸோ இது போயிடுச்சுன்னா 4. அப்போ மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 3 காஸ் எக்ஸ் பை எக்ஸ் பவர் 4. ஸோ இதுதான் இதுக்கான dy by dx. அடுத்து என்ன இருக்குது, செவன்த் சம். என்ன இருக்குது, y is equal to log x by e power x. ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா u by v யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து uv ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அதாவது இதை மேலே கொண்டு போயிருக்கேன். அப்போ e பவர் மைனஸ் எக்ஸும் லாக் எக்ஸும் கிடைக்கும். uv ஃபார்முலா நமக்கு தெரியும். அதாவது d by dx uv. uvனா uv dash plus v dash. 1 வச்சுட்டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஸோ dy by dx is equal to e பவர் மைனஸ் எக்ஸ். நான் அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லாக் எக்ஸை பண்ணுறேன்.
log x பண்ணா 1/x ப்ளஸ் நெக்ஸ்ட் log x நான் அப்படியே வச்சுட்டு e பவர் மைனஸ் எக்ஸை பண்ணுறேன். அப்போ e பவர் மைனஸ் எக்ஸு அகெயின் இந்த மைனஸ் எக்ஸை பண்ணும்போது -1. அப்போ என்ன கிடைக்கும்? e பவர் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் log x into e power minus x. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம்? e power minus x வெளியில் எடுத்துடலாமா? அப்போ e power minus x வெளியில் எடுத்துட்டோம்னா 1/x minus log x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த கொஷின். ஸோ இப்போ இதுக்கப்புறமும் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. 8th கொஷின் என்ன இருக்குன்னா f of x is equal to modulus of x minus 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு f dash of 3யும் நெக்ஸ்ட் வந்து f dash of 5யும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாடுலஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் ப்ராப்ளம். மாடுலஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன வரலாம்? ஒன்று நம்மளுக்கு இது ப்ளஸ் டேர்மாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு இது மைனஸ் டேர்மாக இருக்கலாம். மேபி இது ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? கண்டிப்பாக இது எக்ஸுங்கிறது 4 விட நம்மளுக்கு வந்து 4 இருந்துச்சுன்னா எக்ஸோ பதில் இப்போ 4 போட்டோம்னா 0, 4க்கு மேலே போட்டோம்னா பாசிட்டிவ் வரும். அதே இது எக்ஸுக்கு 4 விட கம்மியாக போட்டோம்னா இப்போ 3 போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதுதான் இப்போ நம்மளுக்கான f of x. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இது ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் இப்போ மைனஸ் இருக்கட்டும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1, -4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. அப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென். ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருந்த கொஷின். என்ன கேட்டிருந்தாங்கன்னா f dash of 3 என்ன, f dash of 5 என்ன. f dash of 3னா எக்ஸோட வேல்யூ 3. எக்ஸோட வேல்யூ 3 எப்போ வரும்? 4 விட கம்மியாக தான் 3. அப்போ 3 அப்படிங்கிறது இங்கே தான் வரும். இங்கே எக்ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ -1. ஓகேவா? நெக்ஸ்ட் f dash of 5. 5 அப்படிங்கிறது எங்கே வரும்? 4க்கு மேலே. அப்போ இங்கே தான் 5. அப்போ 5ஓட f dash of எக்ஸோட வேல்யூ வந்து into 1. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்குற 8th கொஷின். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.